புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகமெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்கக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். நல்ல நேரம். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய பிறந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சந்தோஷம் நிலச்சிருக்கணும் சார் வீட்டில். ஏன்னா நம்ம காலை நிகழ்ச்சியில் பாசிட்டிவாக ஆரம்பிக்கலாம். சந்தோஷமாக இருக்கணும், வருமானம் அதிகமாக இருக்கணும். ஒரு வீட்டிலலாம் பார்த்தா எல்லாருமே வேலைக்கு போவாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருமானம் ஒரு சேவிங்ஸே பண்ண முடியல அப்படிங்கிற, இல்லை ஃபேமிலி ஹெட் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க, இதர் கணவன் இல்லை மனைவி, அவங்களே நிறைய உழைப்பாங்க, ஆனால் காசு தங்கவே தங்காது. வருமானம் இருக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லைன்னு இந்த பழைய பாடல் ஞாபகம் வருது. ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை செய்யும். ஆனால் இந்த மனசு என்ன பண்ணும், எது பாசிட்டிவோ அதை எடுத்துக்கிடாமல் பல நேரம் நெகட்டிவான விஷயத்தை எடுத்துக்கிடும். ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசாபுத்தியில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த மனசு என்ன பண்ணும், அந்த நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துக்கிடும். பாசிட்டிவ் ஆறாவை நம்ம அதிகப்படுத்தணும். சரி சார், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவ் ஆறாவை அதிகப்படுத்தினா நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க, சரிங்க அதிகப்படுத்திக்கிறோம். எப்படி அதிகப்படுத்துறது? வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு சந்தோஷம் வரணும். காசு பணம் குறைவாக இருந்தால் கூட சந்தோஷமாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசு பணம் நிறைய இருக்குது, சந்தோஷம் குறைவாக வாழ்கிறவங்க எத்தனையோ குடும்பம் இருக்காங்க. அப்போ ஒரு பாசிட்டிவாக அந்த வீட்டில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வீட்டுடைய வடகிழக்கு மூலை, அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு வெங்கல உருளி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். வடகிழக்கு மூலையில் ஒரு வெங்கல உருளி வைத்து அந்த உருளியிலே நல்ல நீர், முக்கால் அளவு நீர் எடுத்துக்கொண்டு, பூக்கள் இருக்கு பாருங்க, தாமரை மலர்கள், அந்த தாமரை பூக்களை அதில் மிதக்க விடணும். நம்ம வீட்டுடைய வடகிழக்கு மூலை தான் அதில் முக்கியம். எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வடகிழக்கு மூலையில் முதல்ல அந்த வெங்கல உருளியை வைங்க. அந்த வெங்கல உருளிக்கு சந்தனம் குங்குமம் இடுங்கள். சரி, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தினந்தோறும் பண்ண முடிஞ்சால் தினந்தோறும் பண்ணுங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஓரை, அந்த நேரத்தில் அந்த வடகிழக்கு மூலையில் அந்த வெங்கல உருளியை வச்சு அதில் தண்ணீர் நிரப்பி அதில் இந்த தாமரை பூக்கள் அதை நீங்கள் மிதக்க விட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். சில வீடுகளில் நீங்கள் போனீங்கனாலே பார்க்கலாம், வீட்டு வரவேற்பறையிலேயே அது வச்சுருப்பாங்க. அப்படி பூக்களை வச்சுருப்பாங்க வெங்கல உருளியில். அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேர் ரோஜா பூக்கள் வைத்தும் வெற்றி அடைவதை நான் பார்த்துருக்கிறேன். எப்படி தாமரை பூக்களை நம்ம சிறப்பாக சொல்கிறோமோ அதே மாதிரி மாலை நேரத்தில் நீங்கள் வைக்கும்போது அந்த வெங்கல உருளியில் ரோஜா பூவை வச்சிங்கனாலும் அது தண்ணீரில் அது பெரிய நல்ல வைப்ரேஷன் கொடுத்து தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை முழுமையாக பெற்றுத்தருது. அப்போது வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க, பொருளாதார வளமும் நல்ல பெருகுது, வீட்டில் சந்தோஷமாகவும் இருக்கோங்கிறாங்க. பல பணக்கார வீடுகளில் பின்பற்றப்படக்கூடிய உத்தி இது. இதை செய்து செய்தே மனமகிழ்ச்சியாகவும் நல்ல பண வசதியோடும் நாங்கள் வாழ்கிறோம்னு பலர் வாழறாங்க. அதை நீங்கள் செய்து பாருங்க, வெற்றி கிடைக்கும். சூட்சும பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் விஜயலட்சுமி, தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேடம், எனக்காண்டி தான் கால் பண்ணுறேன் மேடம். உங்களுடைய வயது சொல்லுங்க. கேட்டிருக்கேன். வயது என்ன மேடம்? என்னோட வயது 31 மேடம். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. மேம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். லக்னம்மா? மேடம், லக்னம் கன்னி லக்னம் மேடம். சரி, திருமணத்திற்காக கேட்குறீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. ஓகே மேடம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிர கிரகத்துடைய பாதிப்பு இருக்குமா. இந்த சுக்கிரன் மாந்தி தொடர்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் எனக்கு தென்படுதுமா. என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பத்ரகாளி அம்மன் எங்கே இருக்குது பாருங்கள். பத்ரகாளி அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபாடு செய்யணுமா. அரளிப்பூ மாலை வாங்கி போட்டும் கும்பிடலாம்.
இல்லைன்னா அரளிப்பூக்களால் நீங்கள் வந்து பத்திரகாளிக்கு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல முறையில் திருமண விஷயம் கூடி வரும். ரொம்ப பெரிய தடை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீர்னாலையும் பத்திரகாளிக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுவும் வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். அப்படி செய்து கொண்டு வருகிற போது திருமண தடை நீங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரிங்களா? நல்ல செய்தி வருமா? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் பாகியலட்சுமி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் மேடம் பேசுகிறேன். உங்களுடைய வயதுமா? வயது பூத்த குறிப்பு ஜாதகம் தான் மேடம் இருக்குது. இந்த மாதிரி பிறந்த குறிப்புலாம் இல்லை. என்னம்மா? பூத்த குறிப்பு ஜாதகம் சொல்லுவாங்களா, அதுதான் எழுதியிருக்கு. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நேற்று சார் நல்ல நேரம் பிறந்திருக்கு, எனக்கு லைன் கிடைச்சு. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. அதாவது உங்களுக்கு பிறந்த வருஷம் உங்களுக்கு தோராயமாவது தெரியாதா? அது தெரியாதுங்க சார். இந்த ஜாதகத்தில் இந்த மேஷ லக்கணம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். போதுமா? சரிம்மா சரிம்மா. அது வந்து பூத்த ஜாதகமா பிறந்த ஜாதகமாம்மா? பூத்த ஜாதகம் சார். சரிம்மா சரிம்மா. மேஷ லக்னம் துலா ராசின்னு இருக்காமா? அதில் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. சரி, சார். ஆனால் என்னன்னாம்மா பிறந்த வயசு தெரியணும் இல்லைம்மா? எங்கேயுமே ஒரு வயசு தெரியாம இப்போ கேட்குறவங்க 20 வயசுக்காரங்களா 60 வயசுக்காரங்களான்னு வித்தியாசம் இருக்குல்லம்மா? ஆமாம் சார். அது தெரியாமல் ஒருத்தருக்கு ஒரு பலன் சொல்லக்கூடாதுல்ல. 60 வயசு ஆட்கள் கேட்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும்னு வார்த்தையை விட்டேன்னா தப்பாக போயிடும்ல அது. அதனால கொஞ்சம் வயசு தோராயமாவது தெரியணும்லம்மா? ஒரு 35 வயசு இருக்கும் சார். சரிம்மா, சொல்லுங்கம்மா, என்ன தெரியணும்மா? ஒன்றும் ஃபஸ்ட்டு இடம் வாங்கணும். ரெண்டாவது கல்யாணம் எப்போ சார் நடக்கும்? தட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. முதல் கேள்வி என்னம்மா? இடம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கணும். இடம் வாங்கணும், வாங்க முடியுமான்னு கேட்குறீங்க? வாங்க முடியுமா? ரெண்டாவது திருமணம் எப்போ நடக்கும் கேட்குறேன். சரிங்கம்மா. அதாவது இதில் என்ன கேட்டிங்கன்னாம்மா, உங்கள் ஜாதகத்தில் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டும்மா. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கால பைரவர் இருக்கார் பாருங்க, அவரை செவ்வாய்க்கிழமை போய் கும்பிட்டுக்கிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை கால பைரவரை கும்பிட ஆரம்பிங்க. பொதுவாக மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது போய் கும்பிடுங்க. அப்படி கும்பிட ஆரம்பிச்சு சிவன் கோயில் இருக்கும் பைரவர், அவரை போய் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டக்கூடிய வருஷம் இன்றிலிருந்து 4வது வருடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும்மா. சரிங்களா? திருமண விஷயத்தில் கேட்கும்போது இதில் கடுமையான தடைகளை எனக்கு காட்டுதும்மா. ஜாதகத்தில் மிக கடுமையான தடைகள் காட்டுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வரியில் உங்கள்கிட்ட நான் சொல்லிட முடியாது. எனக்கு குறிப்புகளை முழுக்க நான் அலசி பார்க்கணும். என்ன பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில், பூத்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை, அதை எப்படி நிவர்த்தி பண்ணது நான் முழுமையாக பார்த்து நல்ல முறையில் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து சந்திக்கிறது தான் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் வணக்கம் மேடம், என் பேர் பார்த்திபன் மேடம். சரிங்க, எந்த ஊர்லேருந்து திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க. எந்த ஊர் சார்? திருவண்ணாமலை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயதுங்க? வயது 32ங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள் சார். ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், கும்ப லக்னம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் என்னுடைய கேள்வி வந்து கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டுங்கிறேன் மேடம். திருமணம் கொஞ்சம் ரொம்ப தடையாக இருக்குதுங்க. இன்னொன்று திருமணம் ஆகுமான்னு ஒரு கேள்வியாக இருக்குதுங்க எனக்குள்ளே. சரி, கவலைப்படாதீங்க சார், தொடர்ந்து பேசுங்க. பார்த்திபனுக்கு வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் பார்த்திபன், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. பார்த்திபன், என்ன ஆகுதுன்னா மனக்கலக்கம் நிறைய இருக்க பார்த்திபன் உங்கள் ஜாதகத்தில். ஆமாங்க ஐயா. அதிகமாக மனக்கலக்கம் காட்டுது. இந்த முதல்ல தடைகள் எல்லாம் விளக்கணும். மனசை ஃப்ரீ ஆக்கிக்கிடணும். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற பரிகாரத்தை தொடங்குங்க. மனசு பூக்கும். மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஃப்ரீ ஆயிரும். அதுதான் வாழ்க்கையோடைய ரகசியம். சரிங்களா? இப்போ என்ன செய்துக்கிடணும்னா, நீங்கள் திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி, இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் வைக்க வேண்டிய நேரம் இதுதான். திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி என்ன செய்துடணும்னா, பக்கத்தில் எங்கே வந்து துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள், இல்லை அம்மன் சாமி கோயிலில் துர்க்கை இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் போய் உட்காந்துடணும். காலையில் 7:30 மணிக்கெல்லாம் உட்காந்துடணும். மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிடணும். அந்த ஸ்லோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐகிரி நந்தினின்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகத்தை உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சொல்ல ஆரம்பிங்க. அது சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த துர்க்கையம்மன் கோயிலில் குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. அது நெத்தியில் தினந்தோறும் வச்சுக்கிடுங்க. மனசுக்கு ஒரு உற்சாகம், சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ மெல்ல மெல்ல இந்த உடல்நல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதுக்கு பிறகு கல்யாண செய்தி வரும். சரிங்களா? அதனால் முதல்ல நீங்கள் போய் துர்க்கையம்மனை
திங்கக்கிழமை காலையில் 7:30 to 9 குறிச்சிக்கிட்டீங்கல்ல, அந்த டயத்தில் பண்ணிக்கிடுங்க, போய் கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். சரி, திருவண்ணாமலை கிரிவலம் நிறைய பேர் வந்து பல வருஷமாக போகிறத நானே பார்த்துருக்கேன். ஒரு 80 வயது முதியவர் வந்து கிரிவலம் செல்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி கிரிவலம் செல்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கும் இல்லையா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு போவோம், இன்னும் நம்ம நினைக்கிறது எல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி போகணும்? திருவண்ணாமலை கிரிவலம் என்பது மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரிவலம்மா. நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில், நம்ம நிகழ்ச்சி புதியுகத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆகுது. ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம இதை பற்றி கிரிவலத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அது செய்து நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து பல அடிப்படைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம், எவ்வளவு சுற்றுக்கள் வரலாம், எப்போ வரலாம்ங்கிறதுலாம் பல கணக்குகள் இருக்குது. அது பொதுவான கணக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது. நீங்கள் அப்படித்தான் எடுக்கணுங்கிறது இல்லை. சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் கிரிவலம் வந்தால், இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு மன அமைதி இல்லைங்க, மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறார். நம்ம திருவண்ணாமலை பார்த்திபன் இப்போ பேசினார், மன அமைதி இல்லை, பக்கத்து கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா திருவண்ணாமலையிலேயே இருக்காரு. திருவண்ணாமலையில் திங்கட்கிழமைகளில் கிரிவலம் வரணும். அப்படி கிரிவலம் வந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் வந்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். பங்காளி சண்டைகள் இருந்தாலும் அந்த சண்டைகள் நிவர்த்தி ஆயிரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமைகள் கிரிவலம் வந்தால் இந்த மனது நேர்மையாகிறது, பிரச்சனைகள் விலகுகிறது. அதே மாதிரி புதன்கிழமை கிரிவலம் வந்தால் மாணவர்களுக்கு படிப்பு மிகச்சிறப்பாக வரும். நம்ம வீட்டில் ஒரு பையன் சரியாகவே படிக்கலைன்னா புதன்கிழமை கிரிவலம் வர சொல்லணும். அதுமாதிரி வியாபாரிகள் எவ்வளவு பெரிய நட்ட நிலையில் இருந்தாலும், கடுமையான நஷ்டம் இருக்குங்க, எனக்கு ஒரு லாபம் வேணுங்கனாலும் புதன்கிழமையில் போய் கிரிவலம் பண்ணினால் பிஸ்னஸில் ஒரு பெரிய செழிப்பு வரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் வரணும். அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறவங்க, அவங்கள்ட்ட வரவங்களுக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னா வியாழக்கிழமையில் போய் கிரிவலம் வரணும். அப்போ ஒரு நல்ல பலன் கிடைச்சிடும். பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற, வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது, நாங்கள் ஒரு நிம்மதி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், அதே போல் திருமணம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு சக்தி. வேலையே கிடைக்கலைங்கிறாங்க சில பேர், எனக்கு வேலை கிடைக்கல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. கம்பெனி நடத்துகிறேன் சார், எங்கிட்ட வந்து பணியாற்றுவதற்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கல, இப்போ நிறைய பேர் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட கால வியாதிகள் இருக்குங்கிறாங்க, இவங்கெல்லாம் சனிக்கிழமை கிரிவலம் வரும். கிரிவலம் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அரசியலில் புகழ் பெற வேண்டும், என்னுடைய கம்பெனியில் எனக்கு தலைமை பொறுப்பு வேண்டும், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் உடனடி பலன் கிடைக்கிறது அப்படின்னு அனுபவித்தவர்களே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பலன் இருக்கும். கிரிவலம்னா பௌர்ணமின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கிழமைக்கும் என்னென்ன சிறப்புகள்னு அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? சங்கரன்கோயில். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காண்டி. பொண்ணோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. பேரு தனலட்சுமி. வயசு 26. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்கணம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? திருமணம் எப்போ நடக்கும், வேலை கிடைக்குமா? தொடர்ந்து பேசலாமா? சார் கிட்ட பேசுமா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். அதாவது இந்த உங்க மகளுடைய ஜாதகத்துல ஒரு மன அழுத்தமும் காட்டுதுமா எனக்கு. சரிங்களா? இருக்குல்ல மன அழுத்தம்? ஆமாய்யா. அவங்களுக்கு கொஞ்சம், அதாவது சரியான வேலை கிடைக்கணும், வயசும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, கல்யாணமும் கூடி வந்துடணும். நம்ம என்ன செய்யறது, முப்படாதியம்மன் இருக்கு பாருங்க. ஆமா. முப்படாதியம்மன் கோயில் தெரியுங்களா உங்களுக்கு? எங்க இருக்குன்னு? பக்கத்துல. பக்கம் தானே உங்களுக்கு. அதனால முப்படாதியம்மன் கோயிலுக்கு போயிடணும். அந்த கோயிலுக்கு போய்கிட்டு நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல போய் கும்பிட ஆரம்பிச்சிடணும். கும்பிட ஆரம்பிச்சுட்டா நல்லா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். அர்ச்சனை பண்ணினா உடனே முப்படாதி பலன் தரவளா இருக்காளங்க. கேட்டவர்களுக்கெல்லாம் உடனே வரம் கொடுக்குறாள், வாரி வாரி வழங்கக்கூடிய அம்மன் அவ. அதனால முப்படாதி அம்மனை போய் கும்பிட்டுக்கிட்டு அப்படி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிடுங்க. அப்படி வந்து 16 வெள்ளிக்கிழமை போகணும். அப்படி போயிட்டு வந்தா கல்யாண செய்தி கூடி வந்துடும். ஆனா உங்க பொண்ணு அதை விட வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அதனால வேலைக்கு ஒரு நல்ல வேலை அமையறதுக்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்களோ, 6 மணின்னு வச்சுக்கிடுங்க, 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் யாரையும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்துக்கிடலாம், ஆனா அமைதியா இருக்கணும். அப்படி 1 மணி நேரம் மௌன விரதம் இருந்து அது முடிகிற நேரத்துல வீட்டுக்குள்ள விளக்கேற்றிக்கிட்டு, நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமி இருக்கிற இடத்துல ஒரு விளக்கேற்றிக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு
நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி அதுக்கு தான் வாயை திறக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் இந்த 1 மணி நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதும். அப்படி இருந்து கும்பிட கும்பிட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மகனுக்காக கேக்குறேங்க. மகனோட பேரு, வயது சொல்லுங்க. விக்னேஷ். ம் 26 முடிஞ்சு 27 நடந்துட்டு இருக்கு. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம்? சிம்ம ராசி, ம் பூரம் நட்சத்திரம், கன்னி லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? திருமணம் வேலைக்காக கேக்குறாங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா சார் கிட்ட. சரிங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். தம்பி பேருன்னு சொன்னீங்க? விக்னேஷ். விக்னேஷுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, வேலை மாற்றம் மட்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. சரிங்களா? அவருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. கொஞ்சம் நிதானமாக வேலை மாற்றம் நல்ல இடம் தானான்னு பார்த்துக்கிட்டு மாறணும். ஒரு வேலை மாறிட்டோம் வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு ஒரு மாறுறோம் அப்படின்னா, மாறக்கூடிய கம்பெனி சில நேரம் சரியில்லாமல் போயிடும். பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணிடும். கொஞ்சம் நிதானமாக பார்த்து வேலை மாற்றம் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணணும், நவக்கிரகத்தை சுற்றிக்கிட்டு வரணும். சனிக்கிழமை 9 முறை நவக்கிரகத்தை வர சுற்ற சொல்லுங்க. பையன் கோயிலுக்கு போகலைன்னா நீங்கள் போயிடலாம். நீங்கள் போய் நவக்கிரகத்தை 9 முறை சுற்றி பையனுக்காக வேண்டிக்கிடலாம். சரிங்களா? திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா இப்போ? ஆமாம், அது கொஞ்சம் தடையாக இருக்குது பாருங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வர நவம்பர் டிசம்பரில் ஒரு நல்ல இடம் வந்து அமையும். அதுக்கு அந்த இடத்த நீங்கள் சரியாக கூடி வரலைன்னா கூட மே மாதம், அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகு எப்படி கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பு தம்பிக்கு இருக்குது. நீங்கள் ஸ்ரீபுரம் நாராயணியை போய் கும்பிடணுமா? ஸ்ரீபுரம் பக்கம் தானே உங்களுக்கு? போய் நாராயணியை கும்பிடணும். நாராயணியை கும்பிட்டு போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும். சரிங்களா? அந்த கோயிலில் யானை இருக்கு பாருங்க, வைஷ்ணவி. அதுக்கு நீங்க வந்து சாப்பாட்டுக்கு நல்ல கரும்பு வாங்கி கொடுங்க, பிரெட் வாங்கி கொடுங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம் யானைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுங்க. அதை அந்த யானையுடைய ஆசீர்வாதம் வாங்கும் போதும் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிருமா. நல்ல கல்யாண விஷயம் கூடி வந்துடும். வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? நேரலையில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்க வேணாம், உங்க பேர் சொல்லுங்க சார். அதாவது சில பேர் என்ன, நிறைய பேர் திருமண தடையை பற்றி அதுதான் நான் கேட்க வந்தேன் சார். இந்த திருமண தடை வந்து இருக்கு அப்படின்னா என்ன கிரகங்களால் திருமண தடை வருதுன்னு பார்க்கலாம். சரி, பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமண தடை இருந்தால் அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான விஷயம், வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற சொல்லணும். அம்மா விளக்கேற்றுறது இல்லை, அந்த பையனோ அல்லது பெண்ணோ வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டு வந்தால் காலை மாலை 2 நேரமும் இவங்க விளக்கேற்றணும். அந்த விளக்கு வந்து சுத்தமான விளக்காக இருக்கணும். 4 நாளாக அது என்ன ஊற்றிருக்கோம், என்ன பச்சை கலரில் போயிருச்சு அப்படிங்கிற இதாக இருக்கக்கூடாது. ரொம்ப திரி கருப்படிச்சு போயிருக்கக்கூடாது. ஒரு நல்ல விளக்கு, நல்ல சந்தன குங்குமம் இட்டு சுத்தமாக வச்சு, அப்படின்னா தான் மனசும் சுத்தமாகும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இவங்க தீபம் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா, காலை மாலை நேரத்தில் விளக்கு போட்டுக்கிட்டு வந்தாலும் இவர்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் ஒத்துழைப்பு தரும். அதனால நல்ல முறையில் திருமணம் கைகூடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். சரி, ஸோ அதை இவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரலாம். காமாட்சி அம்மனை வழிபட்டாலும், இதெல்லாம் பொதுவான பரிகாரங்கள். காமாட்சி அம்மனை போய் வழிபட்டாலும் கல்யாண விஷயம் கூடி வருதுமா. எவ்வளோ பெரிய திருமண தடை இருந்தாலும் காமாட்சியை வழிபடக்கூடியவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். தாழம்பூ வாங்கி கொடுக்கலாம் காமாட்சி அம்மன் கோயிலில், நல்ல பலன் கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். நம்ம கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. வேலைக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் ஒதுக்கவே முடியல, என்ன பண்ணலாம் சார்? அதாவது கோயிலுக்கு போகிறதுங்கிறது மிக மிக அவசியம். கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் வீட்டையே கோயிலாக மாற்றுங்க. வீட்டில் சாமியை வழிபடுறதுக்கு ஒரு பூஜை அறைன்னு வைக்கிறோம், அந்த பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிடுவோம். சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல அன்னைக்கு பூக்கக்கூடிய பூக்களை வச்சு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வருவோம், நல்ல பலன் கிடைக்கும். சில பேர் கோயிலுக்கு போயுமே பலன் கிடைக்கலைங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு போகலாம். நேற்று ஒரு அன்பர் வந்தவரை எங்கிட்ட கேட்குறாரு, சார் கோயிலுக்கு வந்து ஒய்ஃபோட தான் போகணுமா அப்படிங்கிறார். நிச்சயமாக முறையான உறவுகளோடு தான் போகணும். உங்கள் பிள்ளைகளோட போங்க, இல்லை உங்கள் நண்பர்களோட கூட போங்க, தவறில்லை. மனைவி மக்களோட போவது, நண்பர்களோட போவதெல்லாம் தவறில்லை. முறை தவறிய உறவுகளோடு கோயிலுக்கு போயிட்டு காரியம் நடக்கணும், எனக்கு சாமியே வழி கொடுனா வழி கொடுக்காது. அப்போ தவறுக்கு சாமி துணை போன மாதிரி ஆயிடுது. அதனால் முறையான உறவுகளோடு போய் கோயிலில் முறைப்படியாக பூஜை செய்வது, குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, இதெல்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும். தினமும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை கும்பிடணும், பிள்ளையாரை கும்பிடணும். இதெல்லாம் முறைப்படி செய்தாலே நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் மணிமேகலை. நான் சென்னை கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காகம்மா? எனக்காக தாங்க மேடம். உங்களுடைய வயதுமா? என்னோட வயசு வந்து 73. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? தெரியும். ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். லக்னம் தெரியாது. உங்க பிறந்த வருஷம் தெரியும், 11/12/1949. சரிம்மா, உங்க கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப படுத்துதுங்க மேடம். உடம்பு ரொம்பவே சரியில்லை. ஒண்ணு மாத்தி ஏதாவது உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா கால் வலி, கால் நடக்க முடியல. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் எனக்கு புரியுதுமா. சிம்ம ராசி, அஷ்டமத்து சனி, எல்லா பிரச்சனையும் இருக்கு. உடம்பு பாதிக்கு தாங்க முடியாம தவிக்கிறீங்க, அது எனக்கு புரியுதுமா. இப்போ வீட்டில் இப்போ நம்ம பரிகாரம் சொன்னா செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களாம்மா வீட்டில்? அதாவது வீட்டுல பூஜை ரூமில் பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேன் சாமி. என்னால கோவிலுக்கெல்லாம் போக முடியறதில்ல. சரி சரி. வீட்டுல பண்ண சொன்னா நான் பண்ணிடுவேன். சரி, நீங்க என்ன செய்யுங்கம்மா, ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? ரமண மகரிஷி அவருடைய படத்தை வச்சுக்கிடணுமா. நீங்க பக்கத்துல உள்ள சாமி படம் வைக்கக்கூடிய கடையில் கேட்டா கூட சொல்லிடுவாங்க ரமண மகரிஷி. அவருடைய படத்தை வைக்கணும், சரிங்களா? ரமண மகரிஷியுடைய படத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவர் முன்னால விளக்கேற்றி வச்சுக்கிட்டு மனசால் நினைச்சு கும்பிட்டா போதும், நல்ல பலன் கிடைக்கும். அப்படி நீங்க தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க. ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்குன்னா ஒவ்வொரு மாசமும் 24ஆம் தேதியை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 24ஆம் தேதி சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றிக்கிட்டு அகத்தியரை கும்பிடணும். மனசால அகத்தியரை நினைச்சு கும்பிட்டு என் பிரச்சனை தீர வழிகாட்டுப்பான்னு வேண்டிக்கிடணும். உடனடி பலன் கிடைக்கும், கைமேல பலன் கிடைக்கும், சரிங்களா? நீங்க ரமண மகரிஷியை கும்பிட ஆரம்பிங்க, முதல்ல பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள்மா. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மூர்த்திராம் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? பட்டியல்பட்டியிலிருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயதுங்க? வயது 51 மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சார்? தனுசு ராசி, பூரார் நட்சத்திரம், மகர லக்னம். சரி, உங்க கேள்வி சார்? கேள்வி வந்து மேடம், ஒரு இடம் கூட அமையவே மாட்டேங்குது. எப்ப கூட தட்டி போய்கிட்டே இருக்கு. ஒரு வாழ்க்கையில ரொம்ப வாங்கினாலும் எந்த இடம் வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தட்டி போய்கிட்டே இருக்கு. என்ன தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க குலதெய்வம் என்ன உங்களுக்கு? எனக்கு ஆதிசிவன் சார். ஆதிசிவனை போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? போய்கிட்டு இருக்கேன், வருஷம் போறேன். எந்த இடத்துல இருக்கியா உங்களுக்கு? இங்க அக்கரைப்பட்டி, வீடுக்கு பக்கத்துல அக்கரைப்பட்டிங்கிற இடத்துல. அக்கரைப்பட்டியில இருக்கு. சரி, அந்த ஆதிசிவனுக்கு நீங்க விளக்கு போட்டுக்கிட்டே உங்க வீட்டுல ஆதிசிவன் படம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். அந்த ஆதிசிவனுக்கு நீங்க 9 தீபங்கள் ஏற்றுங்க, சரிங்களா? வீட்லயே செய்துட்டு வரலாம். 9 தீபங்கள் ஏத்துங்க. தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. கந்த சஷ்டி கவசமும் படிங்க வீட்லயே. ஆதிசிவன் வழிபாடும் செய்யுங்க, கந்த சஷ்டி கவசமும் வீட்டுல படிங்க. அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது வீட்டுல விளக்கேற்றணும், நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும். அப்படி 9 தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வீடு அமையும். அடுத்த ஆண்டே உங்களுக்கு செய்தி வந்துடும். அதாவது 2027ல ஒரு செய்தி வரும், சரிங்களா? தடைகள் விலகுவதை கண்கூடா நீங்க பார்க்கலாம். ஸோ ஆதிசிவனுக்கு விளக்கு போட்டுட்டு வர ஆரம்பிச்சிருங்க, நல்ல பலன் கிடைச்சிடும். நல்லது. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு? சந்திராமா. சந்திரா. எந்த ஊர்ல இருந்து? பையனுக்காக தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். பையனுக்காக கேக்குறீங்க. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. ஆர் சரவணகுமார். மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 1ஆம் பாதம். சரிம்மா, வயது என்ன? வயது வந்து 48. சரி, லக்னம்மா? லக்னம் வந்து தனுசு லக்னம். சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. சரி. உங்களுடைய கேள்வியை கேட்டுருங்க. கேள்வி வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு. வணக்கம்மா. ஹலோ. அதாவது இதுல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, வேலை சம்பந்தமாவே அவருக்கு பிரச்சனைகள் நிறைய காட்டிக்கிட்டு இருக்குமா எனக்கு கிரகங்கள்ல. இது என்ன செய்யணும், அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகணும் இவருக்கு. அப்படிங்கும்போது நீங்க இவருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருக்கு பாருங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை போகணும். சனிக்கிழமை போய் அந்த கோயில்ல ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும். நான் சொல்றது எளிமையான பரிகாரம், ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. 1 மணி நேரம் அந்த சிவன் கோயில உட்கார்ந்துருக்கணும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேற சிந்தனை இருக்கக்கூடாது. கோயிலில் உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்க்கறது, கோயிலில் உட்காந்துக்கிட்டு வீட்டு கதைகள் பேசுறதுன்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு 1 மணி நேரம் சிவ நாமத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருங்க. அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் எல்லாம் 2 மாதத்திலேயே தீர்வதையும் வித்தியாசம் வருவதையும் கண்கூடா பார்க்கலாம். உங்களால் முடிந்தால்
தெய்வங்களுக்கு பசுமை தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன் கிடைக்குமா? செய்து பார்க்க சொல்லுங்க, வெற்றி கிடைக்கும். நன்றிம்மா அழைத்தமைக்கு. இன்றைய நேரம் நல்ல நேரம்ல எங்களுக்காக முத்தான 3 பரிகாரங்கள் சொன்னீங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லிடுங்க சார். அதாவது இந்த நிகழ்ச்சியை ஒரு அறிமுக நிகழ்ச்சி. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஃபோன் அடித்து, சார் எங்களுக்கு டிவியில் சொல்கிற மாதிரி ஒரு வரியில் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. ஜாதகங்கிறது முழுமையாக நம்ம பார்க்கணும், சரிங்களா? அதனால் நீங்கள் முறையாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் நீங்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம். டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் வெளியூரில் இருக்கோம் சார், வர முடியல எங்களுக்கு அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வசதி உண்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு பதிவு போட்டிங்கன்னா அதற்குரிய கட்டணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நன்றி சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.